இந்த 3 விஷயங்களுக்காக பரலோகம் எப்பொழுதும் திறந்திருக்கிறதாய் காணப்படுகிறது. அது எந்த விஷயம்னா, முதல்ல வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல எப்படியாய் சொல்லப்பட்டிருக்குது பிற்பகுதி, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஏன்னா அது எப்போதுமே திறந்து இருக்கிறபடினாலே அது யாருக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் திறக்கப்படும் என்பதுதான் இருக்கிறதுலயே ரொம்பவும் முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல 3 முக்கியமான விஷயங்களை நம்ம முன்பாக வைத்து எந்த விஷயங்களுக்கெல்லாம் பரலோகங்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது, அதிகாலையில எழுந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, அதாவது திறப்பிலே நிற்கிறது என்று சொல்லுவார்கள். திறப்பு என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். திறப்பு என்றால் என்ன? விடிய காலையில ஒரு 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்குமே பரலோகம் திறந்திருக்குமா. ஏன்னா அந்த மாதிரி நேரங்கள்ல பாதாள வாசலும் திறந்திருக்கும், பரலோக வாசலும் திறந்திருக்கும். இந்த பாதாள வாசல்கள் என்ன பண்ணுமா, அதுக்குள்ள இருந்து சில ஆவிகள் வெளியே எழுந்து வந்து இங்கிருந்து ஜபங்கள் போகாதபடிக்கு தடுக்கிறதாய், அது சுவரை அடைக்கத்தக்கதான ஒரு காரியங்களை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. சுவர் திறந்திருக்கிறதுனால பிசாசின் கிரியைகள், இவங்க ஜபம் மேல போயிடக்கூடாது, இவங்க எப்படி ஆண்டவர்கிட்ட போய் இவங்க ஜபம் சேர்ந்துடக்கூடாதுன்னு தடை பண்ணக்கூடியதான ஒரு காரியமா பாதாள வாசல்ல இருந்து வரும். ஆகினால திறப்பு, அந்த அதிகாலை வேளையில அந்த எப்போதுமே பரலோகம் திறந்திருக்கும். ஏன் தெரியுமா? நம்ம நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு வந்து நைட்டு படுக்கும்போது இன்னைக்கு எல்லாம் என்ன நடந்துச்சோ அதையே நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். ரிலாக்ஸ் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் அப்படியே நம்மளுடைய மனசு அலைப்பாயும் அங்கேயும் இங்கேயும் போகும். நம்மளால ஃப்ரீயா ஜெபம் பண்ண முடியாது. சும்மா 4 வார்த்தை குடும்ப ஜெபம் பண்ணிட்டு நம்ம படுத்துருவோம். அதே மாதிரி விடிய காலையில ஒரு 6 மணிக்கு மேல நீங்க எழுந்தாலும் ஐயோ டைம் ஆகுது, சமைக்கணும், அவங்களை வேலைக்கு அனுப்பணும், இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிற அந்த ஒரு எண்ணம் போயிடும். அதனால ஒரு 3 மணி 2 மணிலேருந்து 5 மணி வரைக்குமே இருக்குது அந்த மாதிரி காரியங்கள். அது என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல நம்மளுடைய மைண்டு கொஞ்ச நேரம் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் ஆகிறதுனால நம்ம மைண்டு ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கும். அந்த நேரத்துல கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக வருவா, ஃப்ரீயா பேச முடியும். நம்ம சிந்தைகள் சிதறாதபடிக்கு அங்கேயும் இங்கே நம்மளுடைய எண்ணங்கள் ஓடாதபடிக்கு நேரடியாக அவரோட நம்ம தொடர்பு கொள்ள முடியும். அப்போ விடிய காலையில 2 to 5 மணி வரைக்கும் நம்ம ஜெபிக்கும் பொழுது வானம் நமக்கு நேராய் திறக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது ஞான ஸ்நானம். இந்த ஞானஸ்தானம் என்கிற அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. இப்போ வானம் திறந்திருக்கிறதுனால தானே அவங்க எல்லாரும் இங்க பாக்குறாங்க. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவருடைய நாமம் அல்லாமல்